ஹே வீப்ஸ், இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமில எந்த டைட்டன் ரொம்ப பெஸ்ட்ன்னு கேட்டா, நான் அட்டாக் டைட்டன தாங்க சொல்லுவேன். இதுக்கான காரணமே மத்த எல்லா டைட்டன்ஸுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடியில அடிமையா இருக்கும். ஆனா இந்த அட்டாக் டைட்டனுக்கு மட்டும் தான் முழு ஃப்ரீடம் இருக்கும். இந்த அட்டாக் டைட்டனோட யூசர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரெபல்லியஸா எல்லா விஷயத்துக்கு அகைன்ஸ்டாவும் சண்டை போடுற மாரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த அட்டாக் டைட்டன யார் பெஸ்ட்டா யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லப் போறேன். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த அட்டாக் டைட்டனோட யூசர்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில விஷயத்த சொல்லி நான் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். அட்டாக் அண்ட் டைட்டனை ஜாப்பனீஸ்ல வந்து ஷின்ஜெகி நோ கியோஜன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எரன் வந்து அவனோட டைட்டன் நேமை ரிவீல் பண்றப்பையும் ஷின்ஜெகி நோ கியோஜன் தான் சொல்லியிருப்பான். மற்ற டைட்டன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டைட்டன்ஸ்க்காக செப்பரேட்டாக ஒரு எபிசோட தான் பேராக வச்சிருப்பாங்க. பட் இங்கே இந்த அட்டாக் டைட்டனுக்கு மொத்த சீரீஸுமே இதோட பேராக வச்சிருக்காங்க. அடுத்ததா கிரேட் டைட்டன் வரப்போ இந்த ஃபவுண்டிங் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்திருக்கும். மற்ற 8 டைட்டன்ஸுமே ராயல் ஃபேமிலிக்கு அடியில் வர நோபல் ஃபேமிலிஸ் கிட்ட இருந்திருக்கும். மார்லியால இந்த 8 டைட்டன்ஸ்ல 7 டைட்டன்ஸை ஒழுங்காக கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபவுண்டிங் டைட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்லியோட கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கான காரணமே ஃபவுண்டிங் டைட்டனோட ஃபியூச்சர் இன்ஹெரிட்டன்ஸ் தான். இந்த ஃபியூச்சர் இன்ஹெரிட்டன்ஸ்னால தான் ஈரன் குருகரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஷா கிட்ட மீகாசாவையும் ஆர்மினையும் காப்பாத்துங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதே டைலாக்க லேட்டரா சீரீஸ்ல கிரீஷாவுமே வந்து பார்த்தீங்கன்னா எரன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைட்டனோட இந்த ஒரு எபிலிட்டி தான் இந்த அனிமிலே மிகப்பெரிய பிளாட்டை உருவாக்க போகுது. இப்போ நம்ம அட்டாக் டைட்டனோட டைட்டன் ஷிஃப்டர்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த 3 டைட்டன் ஷிஃப்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இமிரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது எப்படி இவங்க 3 பேரும் இமிரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறது மூலயமா பார்க்கலாம். நான் இந்த டைட்டன் ஷிஃப்டர்ஸோட ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்ல போகிறது இல்லை, ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். எரன் குரூகரோட ஃபேமிலி ஒரு எல்டன் ரெஸ்டோரேஷனிஸ்ட் ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க. இதை ரீசனாக காமிச்சு மார்லி கவர்மெண்ட் வந்து எரன் குரூகரோட ஃபேமிலியை உயிரோடு எரிச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த இன்சிடென்ட்ல இருந்து எரன் குரூகர் மட்டும் எப்படியே தப்பிச்சிருவாரு. ஏன்னா அவர் வந்து அவங்க ஃபேமிலியோட க்ளோசர்க்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா எரன் குரூகரை ஒரு டாக்டர் எடுத்து காப்பாற்றி வளர்த்துட்டு இருப்பாரு. பட் இதெல்லாம் நம்மளுக்கு அனிமேல தெளிவாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. எரன் குரூகர் வந்து பார்த்தீங்கன்னா தன் ஃபேமிலி அழிச்ச மார்லி கவர்மெண்ட் மேலே எப்படியாவது ரிவெஞ்ச் வாங்கணும், அதே சமயம் எல்ஜியன் மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கிரட்ஜோட வளர்ந்துட்டு இருப்பாரு. எரன் குரூகரை வளர்த்த டாக்டர் வந்து மார்லியில் இருந்ததுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எரன் குரூகருமே வந்து ஒரு மார்லி அஃபிஷியலாகவே மாறிடுவார். இப்படி எரன் குரூகர் மார்லியில் இருக்கப்போ தான் கிரீஷாவையும் அவன் தங்கச்சியும் பார்த்துருப்பாரு. கிரீஷாவோட தங்கச்சி செத்ததுக்கு அப்புறமா எப்படி எரன் குரூகருக்குள்ள ஒரு கிரட்ஜ் இருந்துச்சோ அதே மாதிரி கிரீஷாக்குள்ளேயும் ஒரு கிரட்ஜ் இருந்திருக்கும். இதை வந்து எரன் குரூகர் அவ்வளோ சின்ன வயசுலேயே கிரீஷா கிட்ட பார்த்துருப்பாரு. கிரீஷாவை பார்த்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எரன் குரூகர் வந்து அட்டாக் டைட்டனை இன்ஹெரிட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இந்த அட்டாக் டைட்டன் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு நம்மளுக்கு இன்னும் அனிமேல தெளிவாக சொல்லலை. எரன் குரூகர் அவரோட மிஷனை கேரி ஆன் பண்ணுறதுக்காக வழியில் அவரோட மக்களான எல்லியன் மக்கள் பல பேரை அவர் கையால் கொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதுக்கப்புறம் கிரீஷாவை கொல்ல போகிறப்ப தான் எரன் குரூகர் வந்து அவரோட உண்மையான முகத்தை காட்டுவார். எரன் குரூகர் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டனாக மார்லி ஃப்ளீட்டை அழிச்சிட்டு கிரீஷா கிட்ட அவரோட மிஷனை வந்து கொடுத்துருவாரு. எரன் குரூகர் அட்டாக் டைட்டனை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் அந்த போட்டை ஒரு உடைக்கிற சீன்லாம் சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எரன் குரூகர் வந்து பார்த்தீங்கன்னா இமீரோட காம்னஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்கான காரணம் இமீர் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலுமே எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பொறுமையாக அன்பாக பணியோட தான் நடந்திருப்பா. அதே மாதிரி தாங்க நம்ம எரன் குரூகரும். அவர்கிட்ட என்னதான் ஒரு கேரி பண்ண வேண்டிய மிஷன் இருந்தாலுமே அதை வந்து அவரால் ஒழுங்காக கேரி பண்ண முடிஞ்சிருக்காது. ஆனால் அந்த மிஷனோட கீ காம்பனண்ட்டாக இருக்க போகிற ஒரு கேரக்டரான கிரீஷா கிட்ட கரெக்டாக அதை பாஸ் ஆன் பண்ணிடுவார். ஸோ லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க டைட்டன் ஷிஃப்டரான கிரீஷாவை பற்றி பார்த்துடலாம். கிரீஷாவோட கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எரன் குரூகரோட கதை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிரீஷாவோட தங்கச்சி வந்து மார்லியால் கொல்லப்பட்டுருவா. இந்த நியூஸ் வந்து கிரீஷாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு மார்லி மேலே பெரிய கிரட்ஜ் உருவாகும். இதனால கிரீஷா வந்து ஒரு எல்டன் ரெஸ்டோரேஷனிஸ்டாக மாறுவான். அங்கே சேர்ந்துட்டு டீனா ஃப்ரீஸை கல்யாணம் பண்ணிப்பான். அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையான ஜீக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையா இல்லாமல் ஒரு டூலாக தான் பார்த்துட்டு இருப்பான். கிரீஷா ஜீக்குக்கு ஒரு நல்ல அப்பாவே இருந்திருக்க மாட்டான். ஏன்னா எல்லா டைமுமே அவனுக்கு வந்து அவங்க ஹிஸ்ட்ரியை சொல்லித்தருது, எப்படி மார்லிக்குள்ளே போயிட்டு அவங்கள டிஃபீட் பண்ணணும்னு சொல்லித்தருது, இது மாதிரி விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பான். இதுவே கிரீஷாவோட டவுன்ஃபாலுக்கு மிகப்பெரிய காரணமாயிடும். ஏன்னா இவன் ஜீக்கோட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஜீக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் ஜீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீஷாவை பெட்ரே பண்ணிடுவான். இதுக்கப்புறமா கிரீஷாவை டைட்டனாக மாற்றுறதுக்காக பாரடைஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியும். கிரீஷா ஐகர் வந்து அட்டாக் டைட்டனை இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறமா பாரடைஸோட வாழ்க்குள்ளே போயிருப்பாரு. அங்கே கீத் ஷேர்ஸோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு கார்லாவையும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு.
கார்லாவுக்கும் கிரீஷாவுக்கும் தான் நம்ம எரன் வந்து குழந்தையா பிறந்திருப்பான். ஆனா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஷா எரன் கூட ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஜீக்கோட விஷயத்துல பண்ண மிஸ்டேக்க அவர் எரன் கிட்ட பண்ணியிருக்க மாட்டாரு. இதே மாரி கிரீஷா வந்து வால்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கப்ப, வால்ஸோட கிங்கையுமே கண்டுபிடிச்சிருவாரு. பட் அவரோட ஃபேமிலிய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் வந்து அங்க போயிருக்க மாட்டாரு. பட் வால் உடைஞ்ச அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடா ரீஸ் ஃபேமிலி கிட்ட போயிட்டு அவர் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஆனா, ரீஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஷாவோட ரிக்வெஸ்ட்ட டினை பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் எரன் வந்து கிரீஷா கிட்ட அந்த ரெக்வெஸ்ட்டை கேட்டிருப்பான். அப்புறம் கிரீஷாவுமே ரீஸ் ஃபேமிலியை ஃபுல்லாக சாவடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த அட்டாக்டினோட பவர் வந்து எரன் கிட்ட பாஸ் ஆகினா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கிரீஷா ஐகர் வந்து பார்த்தீங்கன்னா இமீரோட ஸ்லேவ் மென்டாலிட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்லேவாக தான் இருந்திருப்பாரு. நம்ம கிரீஷாவை எக்ஸாக்டாக ஒரு ஸ்லேவ்னு சொல்லிட முடியாதுங்க. கிரீஷா மற்றவங்களோட ஐடியாலஜிஸை ரொம்பவே ஆழமாக எடுத்துக்கிட்டு அது ரொம்ப ஆழமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவர் மாதிரி இருந்திருப்பாரு. லாஸ்ட்டாக இருக்க டைட்டன் ஷிஃப்டர் எரன் ஏகர். நான் எரன் ஏகரோட ஸ்டோரியை ஃபுல்லாக பேச போகிறது இல்லை, சில கீ எலமெண்ட்ஸை மட்டும் தான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டு எரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கும். இதுக்கான காரணமே இந்த டைட்டன்ஸ்னால தான் அவனோட ஃபேமிலி அழிஞ்சிருக்கும். செகண்டு, எரன் வந்து இந்த டைட்டன்ஸை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோலோட இருப்பான். தேர்டு, அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ரீசன்ஸ்க்காக தான் எரன் வந்து உலகத்தையே அழிக்க ரெடியாக இருப்பான். பட் இந்த உலகத்தை அழிக்கிறது ரொம்ப கரெக்டான ஐடியாலாம் இல்லை. இந்த 3 டைட்டன் ஷிஃப்டர்ஸில் எரன் ஏகர் அண்ட் எரன் க்ரூகர் இவங்க 2 பேருமே லிட்டரலாக ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எரன் க்ரூகரோட ஃபேமிலியை சின்ன வயசில் மார்லி கவர்மெண்ட் வந்து சாவடிச்சிருப்பாங்க. அதனால மார்லி மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எரன் க்ரூகர் வளர்ந்துருப்பாரு. அதே மாதிரி தாங்க எரன் ஏகருக்கும் அவனோட ஃபேமிலியை வந்து டைட்டன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணதுனால இந்த டைட்டன்ஸ் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது. பட் இந்த டைட்டன்ஸை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க மேலே அந்த வெறுப்பு ஷிஃப்ட் ஆகிடுது. அது வேறு யாரும் இல்லை, மார்லி கவர்மெண்ட் தான். இதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அவன் உலகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் கிரீஷ் ஏகரோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு. ஃபஸ்ட்டு வந்து அவரோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா அதுக்காக ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு வாழ்வார். அதனாலேயே அவரோட பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவன் பையனோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை வேஸ்ட் ஆக்கிடுவார். எரன் க்ரூகரை பார்த்ததுக்கப்புறமா அவரோட மிஷனை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வால்ஸ்குள்ளே புதுசாக ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த டைம் அந்த மிஸ்டேக் எதுவுமே பண்ணாமல் எரன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். இந்த அட்டாக் டைட்டனோட ஃபிலாசபியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்து மேலேயும் பைண்டாக இல்லாமல் ஒரு ஃப்ரீடமோட எல்லா விஷயத்தையும் அணுகும். அந்த ஃப்ரீடம் சென்ஸ் இல்லாததுனால தான் மற்ற டைட்டன் ஷிஃப்டர்ஸும் அட்டாக் டைட்டனோட டைட்டன் ஷிஃப்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்படியுமே இந்த அட்டாக் டைட்டனோட டைட்டன் ஷிஃப்டர்ஸில் கிரீஷா தான் அந்த ரோலை சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்டாக் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஷா தான். உங்களுக்கு எந்த அட்டாக் டைட்டன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மற்ற எல்லா டைட்டன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஆர்மர் டைட்டனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும், கொலோசல் டைட்டனுக்கு டெஸ்ட்ராய் பண்ணணும். ஆனால் இந்த அட்டாக் டைட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் இருந்திருக்கும். இந்த விஷன்னால தான் அட்டாக் டைட்டனோட யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷனுக்கும் பவுண்டாக இல்லாமல் அவங்களோட ஃப்ரீ வில்லோட சண்டை போட்டிருப்பாங்க. விஷன் மிஷன் இது 2 ரைமிங்காக இருக்குல்ல? ஆமாம். சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களுக்கு எந்த டைட்டன் ஷிஃப்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.